ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து இந்த சாரியில் தான் நம்ம வந்து அனார்கலி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சாரீ கண்டிப்பாக எல்லாத்துட்டும் இருக்குங்க, இந்த மாதிரி டிசைன் வச்ச சாரீ. ஸோ இது வந்து என்னென்னா போடும்போதும் நல்லா நரன்னு இருக்கா, அதனால் மடிப்பும் வர மாட்டேங்குது. அண்ட் இந்த டிசைனும் கொஞ்சம் ஓல்டாகிடுச்சு இல்லையா, அதனால் இந்த சாரீ வச்சு தான் ஒரு அனார்கலி ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான் இந்த உள் சுத்து, சாரியோட உள் சுத்து. இது வந்து நான் ஸ்லீவுக்கு வச்சுக்க போகிறேன். அப்புறம் இது வந்து ப்ளவுஸ் பீஸ், இது வந்து நான் பாடிஸ்க்கு வச்சுக்கிட்டு அண்ட் இது வந்து பாட்டமில் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள், பிகினராக இருக்கவங்களுக்கும் நல்லா புரியும். முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் ஷாப்பில் போனீங்கன்னா 2000 3000 அந்த மாதிரி ப்ரைஸ் தான் வரும். ஸோ அதுக்கு நம்ம வீட்டிலே சிம்பிளாக அழகாக தைக்கலாம். ஸோ என்னோடய மெஷர்மெண்ட் வந்து இதாங்க. என்னோடய செஸ்ட்டு வந்து 36, அப்போ வேஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலா படி போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும் தெரியாதவங்களுக்கு. அதாவது ஹைட்டோட 1 இன்ச்சு இதெல்லாம் நான் சீம் அலவன்ஸ் தான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே இருக்கும் கரெக்டாக. ஸோ இதான் ஃபோல்டு பக்கம் இருக்கும், நம்ம இப்படி தான் ஃபோல்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஃபோல்ட் பண்ணுறது இப்படி தான் இருக்கும். நான் சொல்கிறது வந்து அந்த செஸ்ட்டு ரவுண்டு 11 இருக்குல்ல, அது வந்து இந்த பிரெத்து தான் 11 அண்ட் ஹைட் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, பாடிஸ் ஹைட் 15+1. அதாவது உங்களுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ பாடிஸ் ஹைட்டோட 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த பாடிஸ் ஹைட் வந்து இந்த ஹைட்டு தான், இந்த ஹைட்டு தான் பாடிஸ் ஹைட். அண்ட் இதுதான் ஷோல்டர். எனக்கு வந்து 7.5 வந்திருக்கு, 7 வச்சாலே போதுதான். அப்புறம் இதான் ஆம் ஹோல்ங்கிறது, இந்த இடம் தான் ஆம் ஹோல். ஸோ இது வந்து எனக்கு 7 வந்திருக்கு. ஸோ நாம் போட்டிருக்க மெஷர்மெண்ட்லாம் இப்படியே போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நோட்டில் போட்டது அப்படியே ஃபேப்ரிக்கில் போட்டலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா இது வந்து ட்ரெஸ்ஸு தான், அதனால 4ஆகவே ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த பிரெத்து வந்து கரெக்டாக இருங்க. அதாவது உங்கள் செஸ்ட்டோட பிரெத் எவ்வளவோ அந்த அளவுக்கு துணி இருந்தாலே போதும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் அளவு எடுக்க வேணாம். எனக்கு 11 இருந்துச்சு, ஏன்னா நான் 11 இன்ச்சே வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர் எல்லாம் அப்புறம் வந்து மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சு விடுங்க, ஏன்னா நம்ம துணியை மடிக்கும் போது அன்னிவனாக வரும். ஸோ 1/2 இன்ச்சு விட்டுட்டே நீங்கள் வந்து மார்க் பண்ண ஆரம்பிங்க. எனக்கு ஷோல்டர் 7.5 வந்துச்சு, அது மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஆம் ஹோல் வந்து 7 வந்துச்சு, அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு லைன் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஆம்கோவால் போடுங்க. அப்படி ஆம்கோவ் இல்லைங்கோங்க, சென்டர்லேருந்து 1 இன்ச் மேலே வந்து ஒரு லைன் போட்டு அப்படியே சும்மா ஒரு ரேண்டமாக ட்ரா பண்ணாலும் அது கரெக்டாக தான் வரும். ஏன்னா ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு வந்து ப்ளவுஸு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபிட்டிங் வேணும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபிட்டிங்காக அப்படிலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. நெக்கு வந்து நான் வந்து 3 வச்சுருக்கேன். ஷோல்டர் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால நீங்கள் வந்து ஒரு 7ஓ இல்லை 6.5 வச்சுக்கோங்க, அதுவே கரெக்டாக தான் இருக்கும். அப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். கீழே மறக்காமல் வேஸ்ட் பிரெத் வச்சுருங்க, அது வந்து நான் வீடியோவில் சொல்லலை. எல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு மறக்காமல் கட் பண்ணுங்கள், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அது மாறிடுச்சுன்னா இன்ச்சஸ் கொஞ்சம் மாறிடும். அப்புறம் ரெண்டு ஃபேப்ரிக்கும் தனியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா பேக்கு தனியாக ஃப்ரண்ட்டுக்கு தனியாக. நெக்கெலாம் நம்ம வெட்டுவோம்ல, அதனால் ரெண்டும் தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் நெக்கு வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து என்னோடய நெக்கு வந்து 5 லென்த் வந்து 5 வைக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதிகமாகவும் வச்சுக்கலாம், குறைச்சும் வச்சுக்கலாம், என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம் நெக்கை பொறுத்தவரையும். அதுக்கப்புறம் வந்து ஆம் ஹோல் கட் பண்ணும்போது முன்னாடி மட்டும் லைட்டாக குடஞ்சி வெட்டணும், அதனால் ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே வந்து வெட்டிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஃபிட்டிங்கில் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரி 1/2 இன்ச்சு உள்ளே வெட்டிக்கோங்க. அப்புறம் பேக்குக்கும் அதே மாதிரி தான். நான் வந்து பாட் நெக் தான் நான் வைக்க போகிறேன். முக்கால்வாசி நான் பாட் நெக் தான் வைப்பேன், அதனால் நான் 7 8 இந்த மாதிரி தான் வைப்பேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 9 10 வரையும் கூட வச்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இதுக்கு வந்து நான் கேன்வாஸ்லாம் வைக்கலைங்க, ஏன்னா சாரியோட ஃபேப்ரிக்கும் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, அதே மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கும் கொஞ்சம் காட்டன் தானே, அதனால் நான் கேன்வாஸ்லாம் வைக்கல, அப்படியே போட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் வந்து நான் லைட்டாக பேட்ச் ஒர்க் மாதிரி வைக்க போகிறேன் கான்ட்ராஸ்ட் கலரில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இதில் வெட்டிக்கிறேன் ஃப்ரண்ட்டில். அதனால் எல்லாத்தையும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்ன டிசைன் கூட வச்சுக்கலாம். பேட்ச் ஒர்க் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து ஒரு கர்வ் மாதிரி இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் கொடுக்க போகிறேன் பேட்ச் ஒர்க்கு. ஸோ அதனால் கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பாடி பார்ட்லேயும் அதை வச்சு நான் கட் பண்ணுவேன். இதோ இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். இது லைனிங்கில் வச்சு காட்டுறேன், பட் மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி வச்சு கட் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு டிசைன் வேணுமோன்னு பார்த்து. நீங்கள் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணும்போது மட்டும் நீங்கள் அதாவது பேட்ச் ஒர்க் போட்டிருக்க டிசைனை விட மெயின் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பேட்ச் ஒர்க் வந்து உள்ளே வைக்க போகிறேன். வெளியே வைக்கிறவங்களா இருந்தால் ப்ராப்ளம் இல்லை, பட் உள்ளே வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பேட்ச் ஒர்க் வந்து உள்ளே வச்சிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக டிசைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்ச்சஸ் தெரியாதவங்க மேக்ஸிமம் ஒரு 9 இன்ச் 10 இன்ச் வரையும் வைங்க லென்த்து, அதுவே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். அது இதில் கட் பண்ணிக்கிட்டு அப்போ நம்ம கட் பண்ணி முடித்ததை தான் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு வெட்டணும். ஸோ அதே மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு இந்த மாதிரி. ஸோ இது எனக்கு கரெக்டாகவே இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் கட் பண்ணிட்டேன். இதுக்கும் நெக்கெல்லாம் அடிச்சிருங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நெக்கு அண்ட் பேக்லேயும் நெக்கு அதெல்லாம் அடிச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதுதான் ஃப்ரண்ட்டு. ஸோ மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி வச்சாச்சு. இது இந்த மாதிரி உள்ளே தான் வைக்க போகிறேன் நான். உள்ளே எப்போதும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி பின் போட்டுக்கோங்க, பெல் பின், இல்லைனா வந்து அன்னிவனாக வந்து ஒரு ஸ்டிச்சஸ் அண்டு பார்க்கவும் நீட்டாக இருக்காது. அதனால் பெல் பின் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் ஷோல்டர் எப்போதும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஷோல்டரும் ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து பாட்டம் பார்ட் கட் பண்ணணும். ஸோ சாரீ எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஃபோல்டு வருதோ அத்தனை அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பாட்டம் ஹைட்டு எவ்வளோ வேணுங்கிறத பார்த்து பார்டரை வந்து கட் பண்ணிக்கோங்க, ஒன் சைட் பார்டரை. கட் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து 1.5 அந்த சைடு 1.5 அப்படின்னு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 16 ஃபோல்டடாக இருந்தால். சப்போஸ் இல்லை 12, 40, 14 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட வேஸ்ட் ரவுண்டோடு அதை டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சீம் அலவன்ஸ் 1 பாயிண்ட் சேர்த்துக்கோங்க. அது எவ்வளோ வருதோ அந்த இதில் கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா 16 ஃபோல்டுங்கிறனால கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கட் பண்ண ஏரியா இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த சாரீ பிரிஞ்சுக்கிட்டே வந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக அதை கொஞ்சம் பொசுக்கி விட்ற மாதிரி பண்ணிங்கன்னா அந்த நூல் வந்து பிரியாது. சப்போஸ் ஓவர்லாக் மிஷின் இருக்குங்கிற பட்சத்தில் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். இது துணி பிரிஞ்சிட்டு வராது. ஏன்னா உள்ள லைனிங் தான் போட போகிறோம், அதனால் காலுக்கும் குத்தாது. அடுத்தது வந்து நான் ஸ்லீவ் தான் எடுத்திருக்கேன். ஸ்லீவ் வந்து வெட்ட தெரிஞ்சவங்க வெட்டிக்கோங்க. சப்போஸ் வெட்ட தெரியாதவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 இன்ச் விட்டுக்கோங்க. அதுலேருந்து 2.5 இன்ச், அது கீழே 2.5 இன்ச் விட்டுட்டு ஒரு லைன் போடுங்க.
அது நான் போடுற மாதிரி அங்கே 1.5 1 அப்புறம் கால் இந்த சைடு 2ன்னு சொல்லிட்டு அப்படியே கர்வ் ஜாயின் பண்ணிவிடுங்க. மேலே இருக்கிற கர்வ் வந்து 4 ஃபோல்டும் கட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆனால் கீழே இருக்கிற கர்வ் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரும்ல அந்த பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லீவ் கட் பண்ணிட்டு நான் வந்து கீழே வந்து பார்டர் தான் வைக்க போகிறேன். அந்த சாரியோட பார்டரே கொஞ்சம் கீழே வைக்க போகிறேன். அது நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி அதாவது பாடி ஸ்பாட்டில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிக்கிங்க, ஷோல்டரோடு ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து இந்த ஸ்லீவை போட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த பாட்டம் இருக்குல்ல அதை வந்து பாடிஸோடு அட்டாச் பண்ணிவிட்டு சைடில் வந்து பிடிச்சிங்கன்னா அவ்வளோதாங்க, ட்ரெஸ்ஸு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக. அண்ட் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு வீடியோங்கிறனால. ஸோ எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த அனார்கலி ஸ்டிச் பண்ணுறதுக்கு பெரிய மிஷினோ இல்லை எக்ஸ்ட்ராவோ எதுவும் ஆகாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மிஷினை வச்சு ஈஸியாக அண்ட் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணலாம். நம்ம கடையில் வந்து இந்த அனார்கலி 2000 3000 வரும். பட் வீட்டில் நம்மகிட்ட இருக்க சாரீ வச்சுட்டு அழகாக ஸ்டிச் பண்ணலாம். சப்போஸ் என்னால் ஸ்டிச் பண்ண முடியாது ஆனால் எனக்கு தைக்கணும்னு ஆசையாக இருக்குங்கிறவங்க நாங்கள் வந்து கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் ஆர்டர் எடுத்துகிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணேன். நான் ஸ்டிச் பண்ண இந்த ட்ரெஸ்ஸோட ஃபைனல் லுக் இதாங்க. எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஃபிட்டிங்கும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ட்ரெஸ் வேணுமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்